ஹாய் நண்பர்களே, போன வீடியோவில் நாங்கள் வெந்தய விதையினுடைய நன்மைகள், அதுவும் தலைமுடிக்கு எவ்வாறு உதவுதுன்னு சொல்லி பார்த்தேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், இந்த வெந்தய விதையை வச்சு எப்படி முடிக்கு ஏற்ற மாதிரி பேக்குகள் செய்து நம்மளோட முடி கொட்டாமல் உதிராமல் எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களுக்கு முதல்ல தேவைப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பவுல் எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். இப்படி ஒரு பவுலை எடுத்துக்கோங்க. இதை விட நீங்கள் சின்னனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட ஹேரோட லென்த்தை பொறுத்து ஃபஸ்ட் டைம் ஜூஸ் பண்ணிக்க கொஞ்சமாக நீங்கள் ஜூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். நான் இந்த வெந்தயத்தை பவுல் ஒன்றில் போட்டுட்டு நல்லாவே ஊற வச்சுருக்கேன். ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் 1 டே ஃபுல்லாக ஊற வைக்கிறது ரொம்பவே ஓகே ஆகிருக்கும். அதிகமாக குளிர்தன்மை இருக்கிறதால நீங்கள் மதியத்தில் இதை எடுத்து ஜூஸ் பண்ணுறது ரொம்பவே ஓகே ஆகிருக்கும். ஏன்னு சொன்னால் சளித்தன்மைகள் அதுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது ஓகேவாக இருக்கும். அதோட உங்களோட முடியின் நன்மைக்கும் இது ஓகேவாக இருக்கும். முடி நல்லாவே காஞ்சி ஓகேவாக வர்றதுக்கு அந்த டைம் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். நான் பொடுகு தொல்லைக்கிட்டால் இப்போ எனக்கு கொஞ்சம் பொடுகு தலையில் வந்திருக்குது. ஸோ நான் அந்த வெந்தயம் முடிக்கு ஓகே, பொடுகுக்கும் ஓகேயாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதோட இன்க்ரீடியன்ட் கலந்தால் நல்லா இருக்குமென்று எனக்கு யோசித்தேன். அதால் பொடுகு போகிற மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கறிவேப்பிலை அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கறிவேப்பிலையும் நான் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பார்க்க ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை அடித்து எடுத்த பிறகு அதோடு சேர்த்தே நான் என்ன செய்தேன்னு சொன்னால், வெந்தயம் அடித்து ஒரு மிருதுவான பதத்துக்கு வந்த பிறகு தான் நான் அதுக்குள்ளே ராவாவே கருவேப்பிலையும் போட்டு அப்படியே நான் அடித்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருப்பேன். இது வெந்தயம் மட்டும் அடித்ததில்லை, இது கருவேப்பிலையும் சேர்த்து அடித்தது தான் நமக்கு இந்த மிக்சிங்காக வந்திருக்கு. இதோட நான் எலுமிச்சம் சாறும் கொஞ்சமாக விட போகிறேன். இந்த வீடியோவில் நான் அப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். கூடுதலாக நீங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்போ யூஸ் பண்ணுறது பொடுகு டைம் ஓகேயாக இருக்கும். மற்ற டைம் நீங்கள் வேறு ஷாம்போ யூஸ் பண்ணலாம். ஆனால் பொடுகு இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த ஷாம்போவை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். நீங்கள் இதோடு நீங்கள் ஆனியன் சின்ன வெங்காயமும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அடித்து போடலாம். அதிகமாக வெங்காயம் எடுக்காமல் ஓகே உங்களோட மிக்சிங்குக்கு ஏற்றதாக இந்த ஓரளவு 1-2 சின்ன வெங்காயம் எடுத்து போட்டால் உங்களுக்கு குளிரும் அதிகமாக வராது. உங்களோட முடி உங்களோட பொடுகளும் உங்களோட ஸ்கேல்ப்பை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். நான் கொஞ்சம் இதில் இன்றைக்கி நான் ஆனியன் சேர்க்கல, ஆனால் அதுவும் சேர்த்து செய்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும். தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லாவே இதை ஊற வச்சு தலையில் உச்சந்தலையிலேருந்து அடிமுடி வரைக்கும் நீங்கள் அதை போட்டு நல்லாவே ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஓகே காணும் விட்டுட்டு ஊற விட்டுட்டு கொஞ்சம் சளித்தன்மை அப்படி இருக்கிறவங்க தலையில் நீர் கோக்குறவங்க 5 நிமிஷம் விட்டால் காணும். நல்லாவே ஊற விட்டுட்டு நீங்கள் வாட்டரால் தலை குளிக்கிற மாதிரியே நீங்கள் கழுவிச்சு நீங்கள் ஜூஸ் பண்ணி கொள்ளலாம். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஷாம்போ மிக்சிங் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாகவே அந்த ஷாம்போ மிக்சிங்கை லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நான் தந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் போடுறேன்னு ஐடியா எனக்கு தாங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு இந்த வெந்தயத்தின் இன்னுமே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வெந்தயத்தோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம். அது தொடர்பான வீடியோஸ் இனி அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுவேன்.